அல்லாஹு அக்பர். இது சாதாரண சிறப்பு கிடையாது, சாதாரண அந்தஸ்து கிடையாது. சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் நபித்தோழர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள். நபியே, அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் சுஜூதின் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது? அபூபக்கரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சொல்கிறது. மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நபியே, அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள். சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும்? எதில் வரும்? எதில் வரும்? ஸலாவில் வரும், தொழுகையில் வரும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நேரான சமூகம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம். தொழுகை இல்லாத, தொழுகையில் பொறுப்புக்காக இருக்கக்கூடிய, தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழி சொல்கிறது, அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாத். எமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான்.